ராஜ் டியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே மனசில் உடனே உதிக்கிறது தீபம் தான். இந்த கார்த்திகை மாதம் கார் இருள் சூழ்ந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, தேவர்களுக்கு அந்த இரவு பொழுது முடிந்து ஒரு காலையிலையும் இல்லாமல் நடுநிசையும் இல்லாமல் இடைப்பட்ட நேரம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்மளுடைய டைம் படி நம்ம சொன்னால் என்ன நேரம் சொல்லணும்னா 2 மணியிலிருந்து 4 மணி, இதுதான் தேவர்களுக்கான நேரம். ஸோ இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே தேவர்களுக்கு அந்த விடியறதுக்கு உண்டான முந்தைய பொழுது. அப்போ ரொம்ப இருட்டாக இருக்குமா. அதனால தான் நம்ம தீபங்கள் ஏற்றி வைத்து அந்த தேவர்கள் சுவாமியை பூஜை பண்ணுறதுக்கு நம்ம ஒளியை கொடுக்குறோம். அதனால தான் நம்ம சாயங்கால நேரத்தில் தீபம் ஏற்றி வைக்கக்கூடிய வழிமுறை நமக்கு வந்ததாக நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்பொழுது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நவம்பர் மாதம். இந்த மாதம் 16ஆம் தேதி நமக்கு கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருது. ஆனால் கேலண்டர்லாம் 17ஆம் தேதி தான் 1ஆம் தேதின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் சூரியன் மாறக்கூடியது, விருச்சிக ராசிக்கு வர்றது 16ஆம் தேதியே சூரியன் மாறிடுறாரு. ஸோ இந்த கார்த்திகை மாதம் நமக்கு என்ன மாதிரியான விசேஷங்கள் வருது அப்படின்னா, கார்த்திகை அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா சந்திரன் நீச்சம் பெற்று இருப்பார். சூரியன் விருச்சிக ராசியில் செவ்வாய் வீட்டில் சேர்ந்திருக்கும் பொழுது இந்த அமாவாசைக்கு என்ன ஒரு பலம் அப்படின்னு கேட்டேன்னா, அதாவது ராமாயண காலத்தில் அது என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, தீபாவளி கார்த்திகை அமாவாசையில் தான் அப்போ கொண்டாடி இருக்காங்க. நம்ம ராமர் வாழ்ந்த யுகத்தில் பார்த்தா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 லட்சம் வருஷத்திற்கு முன்னாடி இந்த கார்த்திகை அமாவாசை தான் தீப ஒளி திருநாளாக கொண்டாடப்பட்டது. ராமருக்கும் பட்டாபிஷேகம் நடந்தது அப்போ தான் சொல்லப்பட்டிருக்கிறது. காலப்போக்கில் நமக்கு கிரகநிலைகளினுடைய மாற்றங்கள், இந்த யுகங்கள் எல்லாம் மாறும் பொழுது நிறைய விஷயங்கள் மாறுது. ஸோ இப்போ இந்த கார்த்திகை அமாவாசையில் நம்ம என்ன பண்ணுறோம், இறந்தவர்களுக்கான முன்னோர்கள் வழிபாடினை நம்ம இந்த கார்த்திகை அமாவாசையில் பண்ணுறோம். எப்போ இது நமக்கு முழுமையான அதற்கான பலன் எல்லாம் நமக்கு வரும். ஸோ இது வரைக்கும் நான் எங்கள் முன்னோர்களுக்கு நான் வழிபாடே செஞ்சதில்லைன்னு சொல்கிறவங்க, இந்த கார்த்திகை அமாவாசையில் நம்ம இறந்தவர்களுக்கான வழிபாட்டினை நம்ம செய்யலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் இன்னொரு நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை பௌர்ணமி தான். இந்த தீப திருநாள் எல்லாருக்குமே தெரியும். உலகத்தில் இருக்கக்கூடிய சிவ பக்தர்கள் எங்கே இருந்தனாலும் திருவண்ணாமலை அங்கே அண்ணாமலையாரை வேண்டுவது தான். இந்த திருவண்ணாமலை தீபம் என்ன விசேஷம், திருவண்ணாமலையில் அந்த தீபம் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த இடத்துல சக்தியும் சிவனும் ஒன்று தான் அப்படிங்கிறது அதாவது ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாவது அப்படிங்கிற அந்த தத்துவத்தை திருவண்ணாமலையில் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக எல்லாருக்கும் ஜோதிஸ்வரூபமாக அவர் காட்சி கொடுத்தது திருவண்ணாமலையில். அதனால் அந்த கார்த்திகை பௌர்ணமி எல்லாருக்குமே ரொம்ப விசேஷம். கார்த்திகையில் நம்ம இந்த திருக்கார்த்திகை பண்டிகையை கொண்டாடுறோம் அப்படின்னாலே அது 3 நாட்கள் நம்ம கொண்டாடுவோம். பரணி அன்னைக்கே பரணி தீபம் ஏற்றுவோம். இந்த பரணி தீபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறதே யமதர்மராஜன் அதிபதி. அந்த பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதியே யமதர்மராஜன் தான். ஸோ பரணி நட்சத்திரத்தில் நம்ம தீபம் போட்டாலே அது மோட்ச தீபம் மாதிரி. நம்மளுடைய இறந்தவர்களுக்கு நம்ம மோட்சத்திற்கு வழி காண்பிப்பதற்கு அந்த பரணி நட்சத்திரத்தின் வழியாகத்தான் அந்த ஆத்மாவெல்லாம் செல்லுமாம். அதனால பரணி நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம். ஸோ பரணி தீபம், மறுநாள் கார்த்திகை தீபம். அன்னைக்கு முழுசாக நிலவு பௌர்ணமி நிலவாக இருக்கும். மறுநாள் ரோகிணி நட்சத்திரம். ஸோ சந்திரனினுடைய பலம் அதிகமாக இருக்கும். இந்த பரணி நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றி அடுத்தது சந்திரன் கிருத்திகா நட்சத்திரத்தில் வருவார். கிருத்திகா நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சூரியன் அதிபதி கிருத்திகா நட்சத்திரத்திற்கு.
அடுத்தது வந்து ஏன்னா கிருத்திகை நட்சத்திரத்தை தான் நம்ம அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி. ரோகிணி வந்து சந்திரன் பலத்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்போது இந்த சந்திரன் வந்து பரணி, கிருத்திகை, ரோகிணி இந்த நட்சத்திரத்தின் வழியாக போகும் பொழுது அந்த 3 நாட்களுமே தெய்வ பலமும் தெய்வ அருளும் முழுமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அப்போது நம்ம வீடு பூரா நம்ம தீபம் ஏற்றி வைத்து, கோவிலுக்கும் போயிட்டு புதிய அகல் தீபம் ஏற்றி வைத்து, நம்ம குலதெய்வம், நம்மளுடைய இஷ்ட தெய்வம், நம்ம சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்கள் எல்லாரையும் வணங்குவது அப்படிங்கிறது இந்த 3 நாட்களும் தான். ஸோ மறுநாள் இப்போ அண்ணாமலையார் தீபம் முடிஞ்ச மறுநாள் நம்ம என்ன சொல்கிறோம்? பாஞ்சராத்திர தீபம்னு சொல்லுவோம். எல்லா வைணவ தலங்கள்லேயும் அந்த சொக்கப்பனை ஏற்றக்கூடிய ஒரு பழக்கம் வந்து எல்லா வைணவ திருத்தலங்கள்லேயும் இருக்கும். அது ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிற அன்னைக்கு அதை விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு சொல்கிறோம். கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதை சிவ கார்த்திகை என்றும், ரோகிணி நட்சத்திரத்தில் நம்ம வந்து சந்திரன் இருக்கிற அன்னைக்கு விஷ்ணு கார்த்திகையும் கொண்டாடுறோம். இந்த வருடம் டிசம்பர் மாதம் 3, 4 ஆகிய தேதிகள் நமக்கு திருவண்ணாமலை தீபம் மற்றும் விஷ்ணு கார்த்திகை கொண்டாடப்படக்கூடிய நாட்கள். ஸோ டிசம்பர் மாதத்தில் 2, 3, 4 ஆகிய தேதிகள் நம்ம வந்து இந்த திருக்கார்த்திகை தீபங்களை ஏற்றி கொண்டாடுகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் சபரிமலைக்கு வந்து பக்தர்கள் வந்து விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. இந்த கார்த்திகை மாதம் மற்றும் மார்கழி மாதம் இந்த 2 மாதங்களுமே ஆன்மீகத்தில் ரொம்ப தலை சிறந்த மாதங்களாக கருதப்படுகிறது. ஸோ கார்த்திகை மாதத்தில் விரதம் இருக்க ஆரம்பித்து தை மாதம் 1ஆம் தேதி அந்த மகரத்தில் வந்து சூரியன் வரக்கூடிய மகர சங்கராந்தியில் ஜோதி பார்க்கறது அப்படிங்கிறது 48 நாட்கள் விரதம் இருந்து மலைக்கு வந்து போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, ஐயப்ப பக்தர்கள். ஸோ கார்த்திகை மாதம் 1 தேதியில் மாலை போட்டு மார்கழி மாதம் 1 தேதியில் போய் பார்த்துட்டு வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கார்த்திகை மாதம் ஏன் வந்து இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கும் சரி சந்திரனுக்கும் சரி இந்த மாதத்தில் பலம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதத்தில் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும். கார்த்திகை மாதத்தில் இன்னொரு விசேஷம் என்ன? கார்த்திகை பௌர்ணமியில் துளசி பிறந்த மாதம் கார்த்திகை மாதம். நம்ம பெருமாளுக்கு வந்து துளசி வந்து போடுறோம் இல்லையா, அந்த பிருந்தா, அவ்வளோ அந்த துளசியினுடைய பெயர் வந்து பிருந்தா. அதனால் கிருஷ்ணரினுடைய கோவில்கள் இருக்கிற இடத்துல பிருந்தாரண்ய க்ஷேத்திரம்னு சொல்லுவோம். பிருந்தாங்கிறது துளசியினுடைய பெயர் தான். ஸோ இந்த துளசியும் பிறந்தது இந்த கார்த்திகை மாதத்தில் தான். துளசி கல்யாணம் வந்து கார்த்திகை பௌர்ணமியில் பொதுவாக நடத்துவாங்க. ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியில் நம்ம துளசி கல்யாணம் செய்து நம்ம வீடுகள்லேயே துளசி கல்யாணம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 30ஆம் தேதி வரைக்கும் டெய்லி சாயங்காலம் நம்ம துளசி மாடத்துக்கிட்ட ஒரு விளக்கேற்றி வச்சு கோலம் போட்டு கன்னி பெண்கள் குறிப்பாக துளசி ஸ்லோகம் இருக்குது, துளசி மாதாவை பற்றி ஸ்லோகம் இருக்குது, அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நல்ல இடத்துல உங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு நல்லபடியாக வாரிசும் வரும். ஸோ ஒரு குடும்பத்தில் ஐஸ்வர்யம் வரணும்னா கார்த்திகை மாதத்தில் துளசி பூஜை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். என்ன நேயர்களே, இந்த பதிவில் கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகளும் கார்த்திகை மாதத்தில் என்னென்ன செய்தால் நமக்கு குடும்பத்தில் ஒரு ஐஸ்வர்யம் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.